நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாமரம் வைக்கிறதுக்காக குழி பறிச்சாச்சு. நல்லா அகலமாக ஆழமாக பறிச்சாச்சு. பறிச்சுட்டு இப்போ அதில் நம்ம குப்பையை போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிற மாமரம் சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளரணும். அது ஃபஸ்ட்டு வேறு இடத்துல இருந்ததுனால அவங்க எவ்வளோ சத்து கொடுத்தாங்க, அந்த மரம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் நம்ம குழியில் நம்ம சாணக்குப்பை நல்லா மக்குன தொழு உரமாக போட்டுக்கிறோம். அது போடுறதுனால உடனே வேர் வளரும். வேர் வளர்றதுனால செடி மாமரமும் பெருசாகும். செடி ஆரம்பத்திலேயே சத்து நல்லா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டில் இருக்கிறது நம்ம சாணப்பாசி கரைசல், நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து நம்ம பண்ணுறது இந்த மருந்தாங்க இமாம் பசந்த். இந்த பார்த்திங்கன்னா கன்று 600 ரூபான்னு வாங்கிட்டு வந்துருக்குறேன். ஏற்கனவே ஒரு மரம் வச்சாச்சு, இப்போ 2வது மரம் வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உள்ளே அந்த சாணப்பாசி கரைசல் கொஞ்சோண்டு உள்ளே ஊற்றிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம இப்போ மாமரத்தை உள்ளே வச்சாச்சு. இது மாமரம் பார்த்திங்கன்னா அடியில் ஈர் இருக்கிறதுனால கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை அப்படியே வச்சு மண் போட்டாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஹியூமிக். இந்த ஹியூமிக் அப்படிங்கிறது நிலக்கரி எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அதனுடைய மேலே வரக்கூடிய பட்டை. இது என்ன வேலை செய்யணும்னு பார்த்திங்கன்னா மண்ணுடைய pH லெவலை சமன் பண்ண. 2வது கார மண், அமில மண், வேறு உப்பு மண், எந்த மண்ணாக இருந்தாலும் சரி அந்த மண்ணை நல்ல மண்ணாக மாற்றி செடிக்கு வேர் வளர்ச்சியை தூண்டி மலமல்னு செடியை பெருசாக்கும். இது உரங்கூட இந்த வேலையை செய்யாதுங்க. அந்தளவுக்கு இந்த ஹியூமிக் பவுடர் நல்லா மண்ணை பொதுன்னு பண்ணு. இப்போ ஹியூமிக் பவுடர் போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சாணக்குப்பை லேயராக போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் கீழே மேலே எல்லா பக்கமும் வளரும். இவ்வளோ நாளாக பாக்கெட்டில் இருந்துட்டு குப்பை இதில் வளர்றதுனால எல்லா பக்கம் வளரும்போது அதுக்கு எல்லாமே சத்து தேவை. உடனே அது குப்பையை எடுக்க முடியாது. அந்த குப்பையை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து வச்சுருக்கிறோம். இது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். முடிஞ்சவங்க தயாரிக்கலாம், முடியாதவங்களுக்கு நம்ம தாயத்திரமும் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் நம்ம எப்படி அந்த சாணப்பாசி கரைசலை தயாரிக்கிறது, அதை மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், காட்டு தோட்டம், அனைத்து தோட்டத்துக்குமே விவசாயிகளே தயாரித்து விவசாயிகளே பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹியூமிக் பவுட்ரு. அதாவது இப்போ அடியிலையும் போட்டாச்சு, மேலேயும் போடும்போது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் சந்து எல்லா பக்கமும் இந்த ஹியூமிக் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மண்ணை பொதுன்னு பண்ணு, வேர் வளர்ச்சியை தூண்டு, நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கூட அந்த சாணப்பாசி கரிசல் இருக்கிறதுனால அருமையான ரிசல்ட் கொடுக்கும். சாணப்பாசி கரிசல்ங்கிறது விவசாயிகளின் நண்பன்.